ஸ்நானம் செய்வதற்கு உகந்த காலம் ஏதாவது தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு நிறையா சொல்லியிருக்கார். ஸ்நான விதியை பற்றி நிறையா சொல்லியிருக்கா. அது காலம் அப்படின்னு சொன்னால், ஸ்நான காலம் அப்படின்னு சொன்னால் காலம்புறையில் குளிச்சுக்கணும். அதாவது 4:30லேருந்து 6க்குள்ளே மிகச்சிறந்த ஸ்நான காலமாக சொல்லியிருக்கா. அதில் என்ன சிறப்பு சொல்கிறா அப்படின்னா, 4:30லேருந்து 6க்குள்ளே பிராமிய முகூர்த்தத்துக்குள்ளே யார் ஸ்நானம் பண்ணுறாளோ சமஸ்த ஜலத்துலேயும் கங்கை வாசம் பண்ணுறதா சொல்கிறா. எப்போ ஆலயத்தை திறந்துட்டாலோ அப்போ கங்கை மூலஸ்தானத்துக்கு போயிடுவாளாம். இரவு நேரத்தில் நதியில் இருப்பாளாம். அதனால் யார் 4:30லேருந்து 6க்குள்ளே, இது ஒரு கருத்து, அதனால் 4:30லேருந்து 6க்குள்ளே ஸ்நானம் பண்ணுறாளோ அவளாம் கங்கையை நினச்சி ஸ்நானம் பண்ணினா வெறும் ஸ்நான பலன், அதான் நம்ம டெய்லி குளிக்கிறோம், அது வெறும் மலத்தை உண்டி ஸ்நான மூலையே கிரியா ஊக்கின்னு சொல்லுவாள். அதாவது மலத்தை போக்கும், உடம்புல இருக்கிற அழுக்க போக்கக்கூடியது. கிரியா ஊக்கி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியதுன்னு சொல்கிறா. செயலை விரைவுபடுத்துவதற்கு, செயல் ஊக்கத்தை தரக்கூடியதாக இந்த ஸ்நானத்தை பற்றி சொல்லியிருக்கா. அதனால் ஸ்நான காலம்ங்கிறது காலம்புரை 4:30லேருந்து 6 சொல்லியிருக்கா. அதே மாதிரி ராத்திரியில் ஸ்நானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி ஸ்நானத்தை பண்ணிவிட்டு தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அதனால தான் இரவு நேரத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். எதெல்லாம் பூர்வ அபர விதின்னு பேர். பூர்வம் அப்படின்னு மனிதன் உயிரோடு இருக்கும்பொழுது பண்ணுற சடங்கு. அபர விதி அப்படிங்கிறது இறந்த பிறகு அவனுக்காக பிறர் செய்கிற சடங்கு. அப்படி சொல்கிற போது பிரேதத்தை குளிப்பாட்டுறதுனால அந்த சடங்கை ஸ்நானம் பண்ணி, அதனால் குளிச்சுட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். குளிச்சுட்டு எப்போவும், அதனால் இரவு நேரங்களில் குளிக்கிறத தவிர்க்க சொல்லியிருக்கா. இது அவர்களுடைய உடல்நிலை சார்ந்தும் சூழல் சார்ந்தும் செயல் சார்ந்தும் அந்த ஸ்நான விதியை நாம் எடுத்துக்கணும். ஏன்னா விதிகள் எல்லாமே முதல்ல உடல்நிலைக்கு முக்கியத்துவம். ஆயுர்வேதம் தான் பிரதானம். முதல்ல ஆத்ம சௌக்கியம், சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம்னு சொல்லியிருக்கா. எல்லா தர்மத்தை விட பெரிய தர்மம் இந்த சரீரத்தை நம்ம காப்பாற்றிக்கிறது. அந்த காப்பாற்றிக்கிற தர்மம் எது முதல்ல இருக்கோ அதுக்கு முதல்ல அந்த உடலை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு தான். சில பேருக்கு ஸ்நானம் ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் அப்படி சொல்கிற பொழுது முழங்கால் வரைக்கும் கை கால் நம்பிக்கிறது, அதுக்கப்புறம் கழுத்து வரைக்கும் குளிக்கிறது, அதுக்கப்புறம் ஈர துணியால் துடைச்சிக்கிறது, அதுக்கப்புறம் பஸ்ம ஸ்நானம், அதுக்கப்புறம் பாவனா ஸ்நானம், இதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கா. இந்த சிரார்த்தம்லாம் பண்ணுறாளோ இல்லையோ அவளுக்கு குறிப்பாக ஸ்நானங்களை மத்தியானத்துக்கு மேலே சொல்லியிருக்கா. அவள்லாம் அது காரியங்கள் தொடர்பான ஸ்நானம், பித்திருக்காரியங்கள் தொடர்பான ஸ்நானம், அந்த மாதிரி ஸ்நானம்லாம் தனியாக சொல்லியிருக்கா. இப்போ பொதுவாக அனைவருக்கும் உண்டான ஸ்நான விதி, காலையில் குளிர்ந்த ஜலத்தில் குளிக்கிறது மிகவும் நல்லது, மாலையில் குளிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்நான விதியை பற்றி நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். முதியவர்களுக்கு அது உடல் வியாதியில் இருக்கிறவளுக்கு இது பொருந்தாது இந்த சட்டம். அவளுக்கு மாத்திரம் ஒரு சிறப்பு விதி. சில பேருக்கு ரொம்ப சளி அந்த மாதிரி இருக்கிறவளுக்கெல்லாம் இந்த ஸ்நான விதி பொருந்தாது. எப்போவுமே ஒரு விதியை நம்ம பயன்படுத்தணும்னா அதனுடைய எல்லா விதியும் பார்க்கணும். ஸ்நான விதினா அது முழுக்க பார்க்கணும். பார்த்துட்டு நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய சூழல், நம்மளால் எது அனுஷ்டானத்துக்கு ஒத்து வருதோ அதை சார்ந்து நாம் அதை நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா நம்ம புரிஞ்சுக்கணும். சைவானுஷ்டான விதியை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைய தினம் அந்த சைவானுஷ்டானத்தை பற்றி, சைவானுஷ்டானம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க போகிறோம். சைவானுஷ்டானத்தில் ஒரு முக்கியமான விஷயமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிராணாயாமம் சொல்லி கொடுத்துருப்பா. பிராணாயாமங்கிறது மூச்சு பயிற்சி. அதே மாதிரி ஆசனம், இந்த இடத்துல இப்படி தான் உட்காந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில இடங்களில் வரும். இந்த ஆசனம், இந்த மூச்சு பயிற்சி இந்த பிராணாயாமத்தில் இருக்கிறதுனால அந்த பிராணாயாமத்துக்கு என்ன பிரயோஜனத்துவம் உண்டோ அந்த பிரயோஜனத்துவம் இப்போ இந்த சைவானுஷ்டானத்துக்கும் உண்டு. பிராணாயாமத்தினுடைய முக்கியமான பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டால், மனது தன்மையப்படும். யார் பிராணாயாமம் மூச்சு அடங்கினா மனசு அடங்கும்.
இந்த பிராணாயாமத்தை மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கார்கள் இந்த சைவானுஷ்டானத்தில். இப்போ மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்லுவோம். மனது செம்மை, மனத்தின் கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகு உல நீர பிறன்னு சொல்லுவார் வள்ளுவர். எல்லா தர்மமும் இந்த மனது. இந்த மனம் அடங்காத மனமாக இருந்தால் நம்ம ஒன்றே ஒன்று மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கணும், அது மோசமான முதலாளி, அருமையான தொழிலாளி. மனது நம்மளை ஆள ஆரம்பிச்சதுன்னா மோசமான முதலாளி. அதை நாம் அடக்கி முறையாக நாம் பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அருமையான தொழிலாளி. அப்படி மனதை தன்வயப்படுத்தக்கூடியது, புலனடக்கத்தை நமக்கு தருகின்ற மிக அற்புதமான ஒரு பயிற்சி இந்த பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் அதில் சொல்லியிருக்கிறதுனால மனம் அடங்கும். இந்த மனசை அடக்கிறதுனால இன்னும் என்ன பாருங்கள், தேவதையினுடைய தரிசனம்லாம் மனசை அடக்கினா பார்க்கலாம். மனதை அடக்கி உள்நோக்கி திருப்பினா ஆத்ம தரிசனம் பண்ணலாம். மனதை மிகச்சரியாக அடக்கி வசப்படுத்தப்பட்ட மனது அப்படின்னு சொன்னால் சம்யமம்னு சொல்கிறார். நன்கு ஒடுக்கப்பட்ட மனது அப்படின்னு அர்த்தம். இந்த பழைய காலத்தில் பாருங்க, ஆறு தாண்டக்கூடாதும்பா அந்த காலத்துலலாம். அப்படி ஆறு தாண்டாத பொழுதுலேயே கிரகணம் இத்தனை மணிக்கு வருது அப்படின்னு பஞ்சாங்கத்தில் ரொம்ப அற்புதமாக குறிப்பு கொடுத்துருக்கா. இப்போல்லாம் இருக்கக்கூடிய இந்த வசதிகள் எதுவும் இல்லை. இப்போ சந்திரமண்டலத்துக்கே போகிறோம் எல்லாரும், அந்தளவுக்கு வசதிகள் இருந்திருக்கு. அவா இல்லாத காலத்திலேயே இந்த நேரத்தில் சந்திர கிரகணம் வருது, இந்த நேரத்தில் சூரிய கிரகணம் வருது அப்படின்னு அதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் மிக தெளிவாக நம்மளுடைய சாத்திரங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னா சம்யமம்னு ஒரு பயிற்சி. சம்யம்னா என்ன அப்படின்னா, மனதை முறையாக நாம் அடக்கினோமே ஆனால் அதை எந்த பொருள் மேலே குவிச்சாலும், எந்த பொருள், இப்போ நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு வெளியில் ஒரு பொருள் சூரியனை பார்க்குறோம், நல்ல மனது அடக்கப்பட்ட தன்மையப்படுத்தப்பட்ட ஒரு மனதை உடையவர் சூரியனை பார்க்குறாரு, சூரியனை பற்றின உண்மையெல்லாம் மனதில் வரும். சந்திரனை தியானம் பண்ணினா சந்திரனை பற்றின உண்மையான என்ன தகவலோ அது அத்தனையும் வரும். அந்த மாதிரி தான் பெரியவாள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாஸ்திரங்களை இங்கே உட்கார்ந்துருந்தபடியே பல கிரகங்களுக்கு அண்ணண்ட இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை எல்லாம் இங்கே உட்கார்ந்தபடியே சொல்லியிருக்கா. எப்படின்னா இந்த சம்யமங்கிற பயிற்சியினால். அப்போ இந்த உலகம் தன்மையப்படும். இப்போ நம்ம ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம், நமக்கு பொருந்தாத சூழலாக இருக்குது. பொருந்தாத சூழல்னா நம்ம உயரதிகாரி நமக்கு பிடிக்காத வாளாக இருப்பா, இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிறவா நமக்கு ஒத்து வராத வாளாக இருப்பா. அந்த மாதிரி அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம ஆற்றுக்குள்ளேயே பாருங்களேன், ஒருத்தருக்கு நம்ம கூட ரொம்ப அவள் சொல்கிறதெல்லாம் நமக்கு ஒத்து போகும், ஒருத்தர் நாம் சொல்கிறத ஒத்து போகாது. ஒரு வீடாக இருக்கும், 5 பேர் இருப்பா, 50 கருத்து இருக்கும். அந்த மாதிரி கருத்து வேறுபாடு வரவே வராது இந்த பிராணாயாமத்தை பண்ணினால். அது எல்லாவற்றையும் தன்மையப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. ஒரு அளவுக்கு மேலே பிராணாயாமம் பண்ணி மனதை வயப்படுத்தினா நம்மளை சுற்றின இருக்கிறவாலேயே நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதை மாதிரி செயல்படுத்தக்கூடிய வல்லமை இந்த மனதை அதாவது அடக்கப்பட்ட மனசுக்கு இருக்குது. ஒரு ஞானி உட்கார்ந்துருக்கார், அவருடைய மனது மிகவும் அடங்கப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவளுடைய சன்னிதானம்ங்கிறது பேர். அதுக்கு பேர் சன்னிதானம்னு சொல்லுவோம் ஆகமம். இறைவனின் திருமுன் அப்படின்னா அந்த மந்திரங்களால் அந்த ஜபம் பண்ணி அடக்கப்பட்ட மனநிலையிலால் ஒரு ஆற்றலை வரவழைச்சு அது முன்னாடி பிற மனது எதுவுமே செயலற்று போகும். வலுவிழந்த புலன்களின் வழி பாதிக்கப்படுகிற மனம் வலுவிழந்த மனம். புலன்களை சரியாக அடக்கி ஆளுகிற மனம் வலு உடைய மனம். அப்படி புலன்களை வசப்படுத்துகிற மனம் இருக்கோ இல்லையோ, அந்த மனம் இருந்தால் நம்ம சூழ்நிலையை நம்ம பக்கமாக கொண்டு வரலாம். அவ்வளவு சிறப்பு இருக்குது. அது பிராணாயாமத்தில் இருக்குது. அந்த பிராணாயாம பயிற்சி இந்த சைவானுஷ்டானத்தில் இருக்குது. அதனால் மனம் வயப்படும். அதே மாதிரி இப்போ நம்ம நினைக்கிறோம், படித்தா அதில் முதல்ல வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா படித்தா அப்படியே மனசில் நிற்கும், மறந்தே போகாது. அப்படி ஒரு ஆற்றல் இந்த பிராணாயாமத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும். அதனால் மனம் வசப்படுறதுங்கிற பலனை பார்த்தோம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்போ பாருங்களேன், புலன் நுகர்வு திறன் அப்படின்னு பேர் இருக்குது. இப்போ ஒரு உதாரணம் சொல்ல பாருங்கள். ஒரு 90 வயசு ஒரு கிழமை இருக்கார். அவர்கிட்ட ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன்னா அவர் அதை சாப்பிட்றதுக்கும் உள்ளே போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். பல் இருக்காது, அதை ரசித்து சாப்பிட முடியாது. அப்படியே உள்ளே சாப்பிட்டா கூட சரியாக செரிக்காது. அது அந்த சுவையும் அவரால் பூர்ணமாக உணர முடியாது. அப்போ புலன் நுகர்வு திறன் முதுமையில் குன்றி போகிறது.
அதே சமயத்தில் இளமையாக இருக்கிற பொழுது அந்த புலன் நுகர்வு திறன் இருக்குது பாருங்கள், அது அதிகமாக இருக்குது. கல்லை தின்னாலும் சிரிக்கிற வயசுன்னு பழைய காலத்துலலாம் வழக்கத்தில் சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய அந்த புலன் நுகர்வு திறன் முதுமையிலே குன்றி போகிறது. இது மனிதனுடைய இயல்பு. அந்த இயல்பை அறிந்து அதை 5 வயசுலேருந்தே பயிற்சி பண்ணி கர்ப்பத்தில் சேர்த்து 5ஆவது வயசில் சைவ அனுஷ்டானம் சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த பயிற்சியை கொண்டு வந்து சேர்த்து அதை தொடர்ந்து ஒரு பையன் பண்ணிகிட்டே வராருன்னு வச்சுக்கோ. நம்ம குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய நன்மை இது. ஒரு தாயார் தந்தையார் யார் வேணாலும் இந்த சைவ அனுஷ்டானத்தை எடுத்துக்கலாம், இதுக்கு வயசெல்லாம் கிடையாது. அப்படி இருந்து அந்த பயிற்சியை கொண்டு வரும்போது சின்ன வயசுலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அவளுக்கு அந்த புலன் நுகர்வு வரதுனாலையும் சரீர ஆரோக்கியத்தை கொடுக்கும். புலன் நுகர்வு திறனை அதிகப்படுத்தும். எப்பொழுதுமே ஒரு சுறுசுறுப்போடு இருப்போம். வியாதி நம்மளை அதிகமாக தாக்காது. நமக்கு அந்த எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறாளோ இல்லையோ அது வரும். அது இந்த ஆசனங்களில் இப்படி தான் உட்காந்து ஜபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில ஆசனங்கள் அதில் சொல்லியிருப்பாள். அந்த ஆசன பயிற்சியும் அது உள்ளே இருக்குது. பிராணாயாமமும் இருக்குது, ஆசனமும் இருக்குது இந்த சைவானுஷ்டான விதியில். அதனால் உடல் ஆரோக்கியமானது, புத்துணர்ச்சியோடு ஒரு ஒரு புலன் நுகர்வு திறனோடு இருக்கக்கூடிய பண்பை இந்த அனுஷ்டானமானது உங்களுக்கு பெற்றுத்தரும். அதோடு மாத்திரம் இல்லாமல் சைவானுஷ்டானத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 லட்சம் ஆவர்த்திக்கு மேலே நீங்கள் பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜோதி வரும்னு சொல்கிறா. அதுக்கு அடையாளம்லாம் சொல்கிறா. இந்தந்த மாதிரி அடையாளம் வரும். அதுக்கு பேர் சொப்பன விதின்னு தனியாக போட்டிருக்கா. கனவுகளில் வருவார். அப்போ எதிர்காலத்தில் நமக்கு நடக்கக்கூடிய சில விதமான தகவல்கள், அதாவது ஒரு கெட்ட பலன் நல்ல பலன் நடக்க போகிறது, அதெல்லாம் முன்கூட்டியே அறிகின்ற ஒரு பண்பு. இது விஞ்ஞானத்தினால் சாதிக்க முடியாத ஒரு பண்பு. ஒரு தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது, அதில் வரக்கூடிய ஆபத்து சம்பத்து என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிய வைக்கக்கூடிய பண்பு இந்த பஞ்சாட்சர ஜபத்துக்கு இருக்குது. இந்த ஆற்றல்களை எல்லாம் நாம் அனுஷ்டானம் இல்லாமல் இழந்து விட்டோம். ஆனால் அந்த அனுஷ்டானத்தை தொடர்ந்து பல வருஷமாக அபியாசம் பண்ணினா கண்டிப்பாக வரும். இது அனுபவத்தில் வரும். எதிர்காலத்தில் நடக்க போகிறதெல்லாம் சொல்லுவாள். பெரியவாள்லாம் ஜெபம் பண்ணிகிட்டே ஒரு இடத்துக்கு வெளியில் போவாள். அந்த காரியம் நல்லபடியாக முடிச்சுன்னு வருவாள். இல்லைன்னா ஒரு சில காரியத்தை தள்ளி போட்டுட்டே இருப்பாள். அது நடக்காதுங்கிறது தெரியும். அவளுக்கு அந்த தேவதையினுடைய அந்த சாநித்தியம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அறிவு தெளிவு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைவானுஷ்டானத்தில் சிவனை பற்றி மூலமந்திரம் ஜபம் பஞ்சாட்சர ஜபம் சொல்கிறதுனால இந்த உடல் வேறு உயிர் வேறாக பிரித்து ஆளுகிற தன்மை இருக்குது பாருங்கள். ஆத்ம தரிசனம்னு அதை சொல்லுவாள். அந்த ஆத்ம தரிசனத்துக்கு அடிப்படையானது இந்த பஞ்சாட்சர ஜபம் சைவானுஷ்டான விதி. இந்த ஆத்ம தரிசனம்ங்கிறது தான் வாழ்க்கையினுடைய பிரயோஜனம். உடம்பினால் ஆன பயன் என்கொள் உடம்பினுள் உத்தமனை காண் அப்படின்னு சொல்லுவாள். இந்த உடல் வேறு உயிர் வேறாக பிரித்து நாம் நம்மை உணர்ந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அற்புத சக்தி நமக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் மிகப்பெரிய தெய்வீக ஆற்றல் மறைஞ்சிருக்கு. அந்த தெய்வீக ஆற்றல் வெளிப்படுகிற பொழுது ஒரு சமுதாயத்தையே நெறிப்படுத்துகிற ஆற்றல் ஒரு தனி மனிதனுக்கு இருக்கும். அப்போ சைவானுஷ்டானம் பண்ணுறவாள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னா தனியாக தெரியவா. மற்றவர்களை விட அனுஷ்டானம் பண்ணாதவாளுக்கும் அனுஷ்டானம் பண்ணுறவாளுக்கும் உண்டான வித்தியாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நட்சத்திரத்துக்கும் சந்திரனுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம் இருக்கும். காரணம் என்னென்னா, நட்சத்திரம் எங்கேயோ மூலையில் இருக்காமல் சந்திரன் தனியாக தெரியும். எத்தனையோ நட்சத்திரம் இருந்தால் கூட ஒரு சந்திரன் தனியாக தெரியறது மாதிரி ஒரு தனித்தன்மையை, ஒவ்வொரு மனிதனுடைய தனித்தன்மையை சிறப்பை வெளிக்கொண்டு வருகிற பேர் ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு தகுந்தாற்போல் இந்த சைவானுஷ்டானம் அமைஞ்சிருக்கு. அதனால் ஆத்ம தரிசனம் கிடைக்கும். சிவனுடைய அருளை நாம் அனுபவிக்கலாம், நேரடியாக அனுபவிக்கலாம். இது சில விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கிற விஷயம் இல்லை, சொல்லி கொடுக்குறதில்ல. நீங்களாக பஞ்சாட்சர ஜபம் பண்ணி நீங்களாக தீட்சை எடுத்துட்டு சுவாமியினுடைய அனுகிரகத்தில் ஜபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதை அனுபவத்தில் உணர்வீங்க. சில விஷயத்தை அனுபவம் தான் கற்றுக் கொடுக்கும். அறிவு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்காது. எல்லாத்துக்கும் புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா புத்தகத்துக்கு தான் முக்கியமாக போயிடும். அந்த புத்தகத்தை நாம் படிக்கணும், அதை படித்து நம்ம அனுபவத்தில் அதை செயல்படணும்.
கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொல்கிற மாதிரி அந்த அனுஷ்டானம் பண்ணும்போது அனுபவத்தில் சிவன் அருளை பெறலாம். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த சிவன் அருளை பெற முயற்சிப்போமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தோண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.